பாக்குறதுக்கு எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போட்டா நிறைய டைம் நமக்கு ஆன்சரே வராது. ஓகேங்களா? நம்ம பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். அப்படி போடாமல் நீங்க எடுத்து எழுதி போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்போ கொஸ்டின் பாருங்க, பி என்பது என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தல் எடுக்க சொல்லியிருக்காங்க. பி டினோட்ஸ் டிவைட் சிம்பிள். அடுத்ததா Q என்பதை என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, பெருக்கல். அடுத்ததா R என்பதை கூட்டல். ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்தனியா நீங்க எழுதி போட்டீங்கன்னா மிஸ்டேக்கே ஆகாது. ஓகேங்களா? அடுத்ததா S என்பதை மைனஸ் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 18 என்ன இருக்கு, Q இருக்கு. அப்போ Qக்கு என்ன சிம்பிள், பெருக்கல். அப்போ பெருக்கல் போட்டாச்சு. அடுத்ததா 12. ஓகேங்களா? 18 Q12. அடுத்ததா P. ஓகேங்களா? Pக்கு என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க, வகுத்தல். அப்போ P இருக்கிற இடத்துல வகுத்தல் போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்ததா 4. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, R5. ஓகேங்களா? அப்ப Rக்கு என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ். கூட்டல். ஓகேங்களா? Rக்கு அடுத்ததா பிளஸ் 5. அடுத்ததா S6. ஓகேங்களா? Sக்கு என்ன இருக்கு சிம்பிள் பாருங்க, மைனஸ். அப்போ மைனஸ் 6. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீனா பிராக்கெட். ஓகேங்களா? என்னன்னா நம்ம பிராக்கெட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல பிராக்கெட் இருக்கா, இல்ல. ஓகேங்களா? அடுத்ததா O. ஓகேங்களா? ஓனா ஆஃப். அடுத்ததா டினா டிவைட். ஓகேங்களா? வகுத்தல். அடுத்ததா எம்னா மல்டிபிளிகேஷன். ஓகேங்களா? பெருக்கல். இதுல என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? பினா பிராக்கெட் இருக்கானா, இதுல இல்ல. ஓகேங்களா? அடுத்ததா O ஆஃப். அடுத்ததா டினா டிவிஷன். ஓகேங்களா? அதாவது வகுத்தல். வகுத்தல் இருக்கா பாருங்க, இதுல வகுத்தல் இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ முதல் முக்கியத்துவம் இதற்கு தான் கொடுக்கணும், டிவைட். அடுத்ததா எம்னா என்னது, மல்டிபிளிகேஷன், பெருக்கல் இருக்கா பாருங்க, பெருக்கல் இருக்கு. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணிட்டு அடுத்த ஆபரேஷனா இந்த பெருக்கலை தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிளிகேஷன். அடுத்தது ஏனா அடிஷன். ஓகேங்களா? அடிஷன்னா கூட்டல். உங்களை கூட்டல் இருக்கா பாருங்க, கூட்டல் இருக்கு. அப்ப நம்ம வகுத்தல் பண்ணிட்டு பெருக்கிட்டு அடுத்ததா என்ன பண்ணணும், கூட்டணும். ஓகேங்களா? கடைசியா சப்ட்ராக்ஷன். எஸ்னா சப்ட்ராக்ஷன். அப்போ கடைசியா என்ன பண்ணணும், கழிக்கணும். சிம்பிள் இருக்கா பாருங்க, இருக்கு. அப்போ கடைசியா என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா பார்க்கணும். அடுத்ததா டிவிஷன். ஓகேங்களா? வகுத்தல் இருக்கா பார்க்கணும். அடுத்ததா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அடுத்ததா கூட்டணும். கடைசியா கழிக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம போடுவோம், ஆன்சர் கரெக்டா வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வகுத்தல் பண்ணுங்களா. அப்போ 12 டிவைடட் பை 4. ஓகேங்களா? 12 4ஆல வகுத்தா 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 3. அடுத்து என்ன பண்ணணும், பெருக்கணும். டிவிஷனுக்கு அடுத்து என்னது, மல்டிபிளிகேஷன். அப்போ பெருக்கல் என்ன இருக்கு, 3. 18 3 என்ன வரும், 2 18 36, 44 54. ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 54 கிடைச்சிருச்சு. அடுத்ததா வேற என்ன பண்ணணும், கூட்டணும். ஓகேங்களா? மல்டிபிளிகேஷன் அடுத்தது என்னது, அடிஷன், அதாவது கூட்டல். அப்போ 54 பிளஸ் இந்த நம்பர். ஓகேங்களா? எவ்வளோ, 5. ஓகேங்களா? 54 5 கூட்டினா 59. 59க்கு அப்புறம் கடைசியா என்ன பண்ணணும், கழிக்கணும். 59 மைனஸ் கடைசி என்ன பண்ணணும், 6 கழிக்கணும். 59ல 6 போனா ஆன்சர் 53. இதுல ஏதாவது ஒண்ணுத்தை மாத்தி பண்ணிட்டாலும் நமக்கு சரியான விடை வராது.